என்ன தினிஷா புக்கு வச்சு ஏதோ யோசிச்சுருக்க? அது ஒன்றும் இல்லடி, நிறைய கம்பெனிலலாம் இருந்து வேஸ்டேஜ் வாட்டர் வெளியே போகுதுல்ல, அதில் நிறைய கெமிக்கல் கலந்துருக்கு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல் நேமும் அந்த கெமிக்கல் இதுதான் இந்த கெமிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குடி எனக்கு. ஆமாடி, நானும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக இருக்கேன்டி. எங்கள் ஸ்கூல்லேயே சொல்லியிருக்காங்கடி, அதெல்லாம் லேபில் சொல்லி தருவாங்க அப்படி சொல்லிட்டு. வாடி நம்ம காலேஜில் கெமிஸ்ட்ரி லேப் இருக்குல்ல, அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம்டி. சரி வாடி போவோம். என்னப்பா பண்ணுற? நான் வந்து எஃப்ளூயன்ட் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி தரியா? கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம தொழிற்சாலையிலேருந்து நிறையா கெமிக்கல்ஸ்லாம் வெளியே வருது. அதாவது இப்போ எந்தெந்த தொழிற்சாலையிலேருந்துலாம் கெமிக்கல்ஸ் அதிகமாக வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையிலேருந்து அதிகமாக வெளியே வருது, தொழிற்சாலையிலேருந்து அதிகமாக வெளியே வருது. அதில் வந்து என்னென்ன உலோகம் வந்து வெளில வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டு, காப்பர், சிங்க் இதெல்லாம் வந்து வெளில வருது. அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெட்டை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கலாம். டெஸ்ட் டியூப்பில் வந்து கொஞ்சம் வேஸ்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். வேஸ்ட் வாட்டரில் வந்து பொட்டாசியம் அயோடைடு வந்து சேர்த்தா ஒரு 5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே மஞ்சள் கலரில் மாறிடும். இதில் இப்போ வந்து லெட்டு இருக்குன்றத நம்ம மஞ்சள் கலரில் மாறின மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெட்டு பற்றி பார்த்தோம். செகண்ட் வந்து தாமிரம் பற்றி பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சம் வேஸ்ட் வாட்ரு கூட இந்த பொட்டாசியம் ஃபெரசைனைடு கொஞ்சமாக சேர்த்தா அந்த பழுப்பு நீர் வந்து கிடைக்குதுல்ல, இது வந்து கிடைச்சிச்சுன்னா தாமிரம் வந்து இதில் உறுதியாக உள்ளதுன்னு சொல்லலாம். ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குவாப்பா? நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வந்து வேஸ்ட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அது கூட அமோனியம் குளோரைடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதோட அமோனியம் ஹைட்ராக்சைடும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை கலரில் மாறிடுச்சா? இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து சிங்க்கு, அதாவது துத்தநாகம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட்டு எதுக்காக நம்ம பண்ணுறோம்? இந்த டெஸ்ட்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ கெமிக்கல் வெளியே வருதுன்றதை கண்டுபிடிச்சி அதை குறைக்கணும். அப்படி நம்ம குறைக்கலைன்னா நம்ம குடிநீரில் அது கலந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அப்படி போச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே வரும். Thank you for watching.